சிம்மம் ராசி 2025 ஆண்டு பலன்கள் பற்றி இன்றைய பதிவில் நாம் காணப்போகிறோம். வணக்கம் தோழர்களே. 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரை சிம்மம் ராசிக்கு உடல் நலம், கல்வி, தொழில், நீதி, காதல், திருமண வாழ்க்கை, மாணவர்களுக்கு உடைய உயர்கல்வி, வீடு நிலம் வாங்குதல், விற்றுதல், இதெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் செல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சிம்மம் ராசிக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சிம்மம் ராசினருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், மார்ச் 25, 2025 சரிங்களா, மார்ச் மாதம் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி, அதாவது 8ஆம் இடத்தில் சனி வரப்போகிறதா? தற்பொழுது சனி 7ஆம் இடத்தில் உள்ளது. இது கண்டக சனி. இதில் உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. அப்படியே வந்திருந்தாலும் உறவுகள் சம்பந்தப்பட்ட சில கருத்து வேறுபாடுகள், குடும்ப சூழலிலும் சரி, நண்பர்களிடம் சரி, சில கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் நடைபெற்றிருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது. ஆனால் 8ஆம் இடத்தில் சனி வந்தால் பெரிய பிரச்சனைகள் வரும். அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி காலம் மார்ச் மாதம் ஆரம்பம் ஆகிறதா அப்படின்றத நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். கண்டிப்பாக அது ஆரம்பம் ஆகலை. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2025 டிசம்பர் மாதம் தான் உங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகிறது. மார்ச் மாதம் வரப்போகிறது என்று சொல்வதெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கம், திருத்தப்பட்ட பஞ்சாங்கம். இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை நம்மளுடைய தமிழ் முன்னோர்கள், ஜோதிடர்கள், திருநள்ளாறில் பூஜை செய்வோர்கள் பின்பற்றப்படவில்லை. ஆகையால் வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறையே நாம் பின்பற்றுகின்றோம். அதன்படி உங்களுக்கு 2025 டிசம்பர் மாதம் தான் அஷ்டம சனி வரப்போகிறது. இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு தெளிவாகவே இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே கெடுபலன், அதே நற்பலன்கள் தொடரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. சில பிரச்சனைகள் வெகுவாக குறையும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், உங்களுக்கு நவம்பர் 15 வரை சனி வக்கரகதியில் பயணம் செய்தார். அப்பொழுது சில தடைகளை உங்களுக்கு செய்திருப்பார். அந்த தடைகள் தற்பொழுது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன. அந்த தடைகள் தற்பொழுது இதுக்கு பிறகு உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகள் சூழ்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த தடைகள் எல்லாமே மறைந்துடும். இதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீடமாக நீங்கள் செயல்படலாம் அப்படின்றது தான் உங்களுடைய கிரக அமைப்புகள் காட்டுகிறது. 2025ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே பிரச்சனைகள், அதே விஷயங்கள் தொடரும். ஆனால் ஆரோக்கியம், குடும்ப உறவுகள் சற்று மேம்பாடு அடையும். அஷ்டம சனி உங்களுக்கு இப்பொழுது கிடையாது. ஆகையால் நீங்கள் அதை கண்டு அஞ்ச தேவையில்லை. நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய பயம், அஷ்டம சனி வந்துட்டால் 7.5 சனியோடைய பாதிப்புகள் எல்லாம் இந்த அஷ்டம சனியில் வந்துடுமே, அதன் பிறகு தொழில் பண்ணாலும் முன்னேற்றம் அடையாதே, என்ன பண்ணுறது அப்படின்றலாம் குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. அது டிசம்பர் மாதம் தான். நீங்கள் அதை நினச்சி இப்பொழுதைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பயமோ பதட்டமோ இருந்தால் நீங்கள் ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் பூஜை செய்வது, தட்சிணாமூர்த்தி பூஜையை செய்வது,